தலைவர் மீடியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னால் வந்து 4 நாளைக்கு முன்னாடி மூவேந்தர் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு. அந்த சேனலில் இருந்து தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் நாடார் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட ஒரு தொலைபேசி வாயிலாக ஒரு பேட்டி இருக்கார். அந்த பேட்டியை ஆடியோவாக அவர் வெளியிட்டிருந்தார். அதை நல்லா கேட்க முடிஞ்சது. அந்த இதில் வந்துட்டு ரமேஷ் நாடார் ஏற்கனவே சொல்லுவாங்க அவர் ஒரு குழப்பவாதி அப்படிம்பாங்க. ஆனால் நான் வந்து அவர் வந்து ஒரு குழப்பவாதியாகவே நான் பார்க்குறதில்ல. அவரால் தெளிவாகவே ஒரு எண்ணம் கொண்டவர். என்ன மாதிரி ஒரு தெளிவான எண்ணம் கொண்டவர் அப்படின்னா, தேவேந்திரர் மற்றும் தேவர் இந்த 2 சமூக மக்களிடம் ஒரு கருத்து மோதலை ஒரு நிரந்தரமாகவே ஒரு பகைமை உணர்வை இன்னும் வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் வந்து நிலையான எண்ணம் கொண்டவர். அதனால் அவர் வந்து குழப்பவாதி கிடையாது. இந்த 2 சமூக மக்களுக்கு மத்தியில் வந்து குழப்பத்தை உருவாக்குபவர் ஒரு தெளிவான நபர் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அவர்கிட்ட அந்த தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அந்த மூவேந்தர் மீடியாவில் வந்து. அது முத்து ரமேஷ் நாடார் அந்த கேள்வி முன்வைக்கிற கேள்வி என்னன்னா, 1957 தேர்தலில் இமானுவேல் சேரன் அவர்களுக்கு வந்துட்டு காமராஜர் ஏன் ஒரு தேர்தலில் போட்டியில் ஒரு வாய்ப்பு கொடுக்கல, ஒரு தொகுதி கூட ஒதுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இப்போ அதுக்கு அவர் பதில் சொல்கிறார் பாருங்க. அதாவது இமானுவேல் சேகரன் வந்துட்டு ஒரு வளர்ந்து வரும் ஒரு தலைவர், ஒரு நிறைய ஒரு ஆளுமையாக வளர்ந்துட்டு வர்றாரு. அவர் வந்து முதல் தேர்தலையே தோற்றுவிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் காமராஜர் வந்து போட்டியிடும் வாய்ப்பை கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறார். வாய்ப்பே கொடுக்காம அதை எப்படி தோற்றுவிடுவார் என்று காமராஜர் நினைத்திருப்பார். அதுலேயும் சொல்கிறார், 1957 தேர்தல் பின்னால் வந்துட்டு அந்த தேர்தல் 62 தேர்தலையோ ஒருவேளை இமானுவேல் சேரன் அவர்கள் கொலை செய்யப்படாமல் இருந்திருந்தால் அவருக்கு வந்துட்டு ராஜ்யசபா எம்பி கொடுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது 62 தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவர் அமைச்சராக்கப்பட்டிருக்கலாம் அப்படி என்று காமராஜர் நினைத்திருப்பார். எதையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு மேலோட்டமாக முத்து ரமேஷ் நாடார் வந்து அதை சொல்கிறார். இமானுவேல் சேகரனை விட்டுருங்க, சரி, அவரோட அமைச்சரவையில் காமராஜரோட அமைச்சரவையில் தேவேந்திரோட வேளாளர்களை சேர்ந்த யாராவது ஒரு அமைச்சராக இருந்தாரா அப்படிங்கிற கேள்வியை இந்த தம்பி முன் வச்சுக்கணும். சரி, கேட்கல. அடுத்தும் ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை வந்து முன்வைக்கிறாரு முத்து ரமேஷ் நாடார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எழுத்தாளர் தமிழவேல் அவர் வந்து ஒரு ஆராய்ச்சி நூல் வந்து எழுதியிருக்காரு. அந்த நூலோட தலைப்பு என்ன அப்படின்னா, சமூக உரிமை போராளி இமானுவேல் தேவேந்திரர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பதிப்புகளாக வந்திருக்கு. அதனால் இமானுவேல் சேகரன் வந்து போற்றப்படணும். அதுவும் இல்லாமல் இந்த போற்றப்பட வேண்டிய 3 நபர்களின் பேரை சொல்கிறார். இமானுவேல் சேகரன், முத்துராமலிங்க தேவர், பேரூர் வேலுசாமி நாடார் அப்படின்னு ஒரு 3 பேரை சொல்லிட்டு இவங்க 3 பேருமே இந்த 3 சமுதாயங்களும் சேர்ந்து கொண்டாட வேண்டிய தலைவர்கள் 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முத்து ரமேஷ் நாடார் அவர்கள் வந்து இந்த 3 பேரை குறிப்பிடுறாரு. இப்போ வந்துட்டு நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, பேரூர் வேலுசாமி நாடாரோட பங்கு முதலத்தூர் கலவரத்தில் எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த 3 சமுதாய மக்களுமே விளங்கிக்கணும். முதலத்தூர் கலவரத்துலேயும் சரி, பெண்கள் நடந்த அந்த அரசியல் சதீஸ் காரணமாக இந்த 2 சமுதாய மக்களோட ஒரு மோதல் உண்டாக்குன்னு அந்த தேர்தல் சரி, முதலத்தூர் கலவரத்துலேயும் சரி, இந்த வேலுசாமி நாடார் பங்குங்கிறது வந்து அதிகமாகவே இருக்குது. அதை வந்துட்டு இந்த முத்து ரமேஷ் நாடார் அவர்கள் குறிப்பிட்ட எழுத்தாளர் தமிழவேல் அவர்கள் எழுதிய நூலிலேயே மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வேலுசாமி நாடாரை நம்ம போற்றணும் அப்படின்னு சொல்கிறத இந்த மூவேந்தர் மீடியா அந்த தம்பி எப்படி ஏற்றுக்கிட்டார் அப்படிங்கிறத எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இமானுவேல் சேகரன் ஒரு கொலையை அரங்கேற்றியது பேரூர் வேலுசாமி நாடார் உடந்தையாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குருபூஜை அரசியல் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் தெளிவாக விளக்கியிருக்கு. அந்த இயக்கம் தான் அதில் நம்ம பெருமையாக ஈடுபடுத்தி கொண்டு தான் தமிழர்கள் அவர்கள் எல்லாமே அந்த கருத்தை ஏற்றுக்கிறாங்க. இந்த புத்தகத்திலேயுமே அவர் தெளிவாக விளக்குறார். இந்த ஆராய்ச்சியின் முடிவு வந்து காமராஜர் நாடார் அரசியலுக்கு எதிராகவும் பேரூர் வேலுசாமி நாடாரோட பங்கை குறித்து தான் பயணிக்கிறது, கள ஆய்வு வந்து அதைத்தான் விளக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாகவே சொல்கிறார். அப்போ இதையும் அந்த தம்பி முத்து ரமேஷ் நாடார் அவர்கள் முன்வைக்கல அப்படிங்கிறது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. இமானுவேல் சேகரன் அவர்களுடைய அடங்கலிகளில் இவர் பேரூர் வேலுசாமி நாடார் கலந்து கொண்டாரா, அல்லது அவர் இறந்த பின்பு
அது சம்பந்தமான ஒரு கண்டன அறிக்கையோ வெளியிட்டாரா என்பது நமக்கு தெரியல. ஒரு இரங்கல் செய்தியாக வெளியிட்டாரா? இந்த பேரூர் வேலுச்சாமி நாடாரோ அல்லது அப்போது முதலமைச்சராக இருந்த காமராஜர் நாடாரோ காங்கிரஸ் கட்சி சார்பாகவோ எந்த ஒரு இரங்கல் செய்தியும் ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டதா இதுவரைக்கும் நமக்கு எந்த தகவலும் இல்லை. அந்த தகவலை தான் தமிழர்கள் அவர்களும் அந்த நூலை தெளிவாக குறிப்பிடுறாரு. இமானுவேல் சேகரன் கொலைக்கு பின்பு அவசரமாக பேரையூரை காலி செய்து வெளியேற வேண்டிய நிர்பந்தம் பேரூர் வேலுச்சாமி நாடாருக்கு ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் முன்வைக்கிறார். இந்த கேள்வியை ஏன் அந்த தம்பி கேட்கல? இது கேட்கணும். இமானுவேல் சேகரனோட வாழ்க்கை நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திர குல இளைஞர்கள் தேவர இளைஞர்கிட்ட ஒரு முன் வைக்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்களே ஆராய்ச்சி பண்ணுங்க. தமிழர்கள் போன்றவர்கள் செய்த கலை ஆய்வை நீங்கள் முன் வச்சு இமானுவேல் சேகரன் அவர்கள் எதனால் கொலை செய்யப்பட்டார், கொலை செய்யப்படுவதற்கு அந்த செப்டம்பர் 10, 1957 சமாதான கூட்டத்தில் நடந்த முழு தகவல்கள் என்ன, அன்றைய இரவு அவர் ஏன் பேரையூருக்கு செல்ல வேண்டும், பேரூர் வேலுச்சாமி நாடார் வீட்டில் ஏன் தங்க வேண்டும், மறுநாள் அதாவது 1957 செப்டம்பர் 11 அன்று அவர் எப்படி கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு ஆய்வை நீங்கள் தொடங்கி அவரோட ஆய்வு முடிவுகளை நம்ம நூலாசிரியர் சமூக உரிமை போராளி இமானுவேல் தேவேந்திர என்ற நூல் ஆசிரியர் தமிழர்கள் அவர்கள் மிக தெளிவாக விளக்கி இருக்கிற மாதிரி அந்த ஆராய்ச்சியை தொடங்குங்க. முத்துரமேச நாடார் போன்றவர்களோட அந்த குழப்பத்தை உருவாக்கணும். இந்த ரெண்டு சமுதாயத்துக்கு மத்தியில ஒரு பகைமை உணர்வே வளர்த்து அதன் மூலமா நம்ம வளர்ந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி உண்டானவங்கள அந்த எண்ணங்களை புறந்தள்ளுங்க. அவரை மாதிரி ஆட்களோட கருத்துக்களை எதுவும் பெருசுபடுத்தாதீங்க. அது நம்ம ரெண்டு சமுதாய இளைஞர்களோட முன்னேற்றத்துக்கும் மிகப்பெரிய ஒரு தடைகளாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவரோட பேட்டியெல்லாம் நீங்கள் நல்லா உற்று நோக்கி பாருங்கள். முதுகுளத்தூர் கலவரத்தில் காமராஜர் அவர்களின் பங்கே இல்லாதது போன்று அவர் பேசிக்கிட்டே இருப்பார். மிகப்பெரிய மாவீரர் பேரூர் வேலுச்சாமி நாடார் அப்படிங்கிற இந்த நபரத்தை முன்னிறுத்தி வருவார். இப்படிய காமராஜர் பேரை அதில் சொல்லவே மாட்டார். இந்த கலவரத்தின் போது காமராஜர் தான் முதலமைச்சர். அவரோட முன்னிலையில் தான் கக்கனுடைய ஏற்பாட்டின் பேரில் தான் அவர் போய் இமானுவேல் தேவேந்திரவர் சேர்ந்து இணைஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலில் அந்த நூல் மட்டும் இல்லை அனைத்து நூல்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி குறிப்பிடும்போது பரமக்குடி தனி தொகுதியோ அந்த இரட்டை மெம்பர் தொகுதியில் ஒதுக்கப்பட்ட அந்த தொகுதியில் தான் இமானுவேல் சேகரன் நிறுத்தப்பட போகிறார் அப்படிங்கிறதுக்காகத்தான் கிறிஸ்தவ மதத்திலிருந்து இந்து மதத்துக்கு மாறினார் அப்படிங்கிறது தகவலை சொல்கிறாங்க. இவ்வளவு தெளிவான தகவலை நீங்கள் தெரிவிக்கும் போது அதோட ஆராய்ச்சி முடியவே அவர் கரெக்டாக சொல்கிறார். இந்த முதுகுளத்தூர் கலவரத்துக்கு சமுதாய ரீதியாக விட்டுருங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சமுதாயம் நம்ம போக்கு வரலாற்று எடுத்துக்கணும்னா ஒவ்வொரு சமுதாயத்தையும் அந்த ஊரில் எவ்வளோ சமுதாயம்னா பெரும்பான்மை சமுதாயங்களுக்கு மத்தியில் கருத்து மோதல்கள்லாம் இருந்திருக்கு. அது கலவரங்களாகவும் வெடிச்சிருக்கு. நம்ம இந்த சமுதாய மோதலாக இந்த முதுகுளத்தூர் கலவரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு முடிவும் நமக்கு கிடைக்காது. இந்த பகைமை உணர்வு தான் நீண்டு கொண்டே போகும். காமராஜரை நாடார் அடையாளமாக பார்த்தால் இது முடிவு கிடைக்காது. அவரை காங்கிரஸ் தலைவராகத்தான் பார்க்க வேண்டும். தேவரின தலைவராக தேவமாரோட அடையாளமாக காட்டினாலும் இதில் ஒன்றுமே நம்ம ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியாது. இமானுவேல் சேகரன் அவர்களின் முடிவையும் இது ஜாதிய மோதல் என்று பார்த்தால் நமக்கு எந்த காலத்திலும் ஒரு முடிவு நமக்கு தீர்வே கிடைக்காது. அதை அனைத்தையும் புறந்தள்ளி விட்டு அடுத்தடுத்த வாழ்க்கையில் முன்னேற்றங்களுக்கான ஒரு படிக்கட்டை நம்ம ஏறணும். அன்பு சகோதரர் முத்துரமேச நாடார் அவர்கள் அளித்த அந்த செய்தியிலிருந்து நம்ம விளங்கிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சமூக உரிமை போராளி இமானுவேல் தேவேந்திர அந்த நூலை ஏற்றுக்கொண்டு பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்து அருமையாக அந்த தகவல்களை கொடுத்துருக்காரு. அவங்க அந்த தகவல்களை ஃபுல்லாக அவங்க ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அந்த முத்துரமேச நாடார் மூலம் நம்ம விளங்கிக்கொண்ட செய்தி என்ன அப்படின்னா, காலங்காலமாக இன்னும் அந்த இமானுவேல் சேகரன் அவர்கள் கொலை வழக்கையே பல்வேறு யூகங்களை கிளப்பி இரண்டு சமூகங்களுக்கு அந்த நடைபெற்று வரும் இன்னும் நடைபெறணும் அப்படிங்கிற ஒரு யூகங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு நம்ம முத்துரமேச நாடார். அதுக்காக அவர் நம்ம முதல்ல நன்றியை தான் சொல்லணும். அவர் என்ன யூகம் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அப்படின்னா, இந்த புத்தகத்தை ஏற்றுக்கொண்ட முத்துரமேச நாடார் அளிக்கிற வாக்குமூலத்தில்
நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இமானுவேல் சேகரன் ஒரு கொலையை அரங்கேற்றியது பேரூர் வேலுசாமி நாடார் தான். அவரை எந்தவித பாதிப்புமின்றி பாதுகாத்தது அன்றைய முதல்வர் காமராஜர் தான் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து அந்த புத்தகத்தில் இருக்கு. அதை வந்து நம்ம ஏற்றுக்கணும். நம்ம ஏற்றுக்கணும் இல்லை, அனைத்து சமூக மக்களும் அதை ஏற்றுக்கணும். இந்த பேரூர் வேலுசாமி நாடாரையும் நாடார் சமுதாயமாக, ஒரு நாடார் சமுதாயத்தின் அடையாளமாக நம்ம பார்க்குறது வந்து மிக மிக தவறு. அதனால இந்த 3 பேரையுமே நம்ம ஒரு சமுதாய அடையாளமாக நம்ம நிறுத்திக் கொள்ள முடியாது. அவர்களை வந்து அந்தந்த கட்சி நிர்வாகிகளாக, கட்சி தலைவர்களாக தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தால்தான் இந்த ஒரு எதிரான ஒரு கருத்து மோதல், அந்த பகைமை உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து ஒரு வேரோடு நம்ம 2 சமுதாய மக்கள் மத்தியில் இருந்து நிச்சயமாக அழியும் என்பது எந்த ஒரு எல்லோரும் ஐயம் இல்லை.